ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீஸ்வரா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் மெலன் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டம் வச்சதுலேருந்து வருஷம் வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பழமாச்சு நம்ம அறுவடை பண்ணிடுறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது நாங்கள் ஜஸ்ட் சீட்ஸ் போட்டு தண்ணி மட்டும்தான் ஊற்றி விடுறோம். அது அப்படியே தானாக வந்தது. கண்டிப்பாக அது ஒரு இயற்கையோட வரம் தான் நம்ம சொல்லணும். ஒரு சிலர் ஹீல்டு பண்ணி அதை இது பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். பட் நம்ம பாருங்கள், சும்மா ஒரே ஒரு விதை போட்டாலே போதும், அவ்வளோ சூப்பராக வருது. இது பக்கத்துலேயே பாருங்கன்னா ஒரு குட்டி காய் வருது பாருங்கள் இப்போது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன அப்படியே இங்கே பாருங்கள் பூலாம் நிறைய இருக்குது, பிஞ்சு இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சின்ன ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம் பாருங்கள், பெயிண்ட் பக்கெட்டில். அதில் அழகாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கொடி மாதிரி நல்லா. இங்கே ஒரு காய் பாருங்க, எவ்வளோ சூப்பராக அப்படியே பிஞ்சு பாருங்க. அதே பூலாம் அப்படியே அந்த பூ நல்லா இதுவாகி காஞ்சி அதில் பிஞ்சு சூப்பராக வருது. நம்ம கோவக்காய் செடிக்கெலாம் வரா மாதிரியே வருது பாருங்க. யூஷுவல் நம்ம சொல்றது தான், எந்த கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்றதில்ல. காய்கறி கழிவும் தண்ணியும் மட்டும்தான், வேற எந்த கெமிக்கலுமே நம்ம போடுறதில்ல. போடாமே பாருங்க, இயற்கையில நமக்கு எவ்வளோ சூப்பராக. இது கூட கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா போதுங்க. தோட்டத்து கூட நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா போதுங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் நிறைய இருக்குது. அதாவது இயற்கை வந்து நமக்கு நிறைய தருது. நம்ம தான் கொஞ்சம் வந்து டைம் யூஸ் பண்ணி பண்ண மாட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடலன்னா பரவாயில்லங்க, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மருந்து இல்லாமல் கொடுத்தோன்னா போதும். ஆக்சுவலி நிறைய 90% நம்ம அப்படி தான் சாப்பிட்றோம். அட்லீஸ்ட் ஒரு 10% சின்ன இடங்கள் இருந்தாலே போதும். எல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதுங்க, சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி டைமில், அதாவது கிளைமேட் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் மாடியில் வந்துட்டு அழகாக உட்காந்துட்டு ஸோ ஒரு ஜாலியாக இருக்கும். மைண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 4-5 நாளில் நம்ம அறுவடை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அறுவடை பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காயும் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி சொல்லுவாங்க, இந்த மாதிரி காய் வரப்போ ஒரு கவர் போட்டு வைக்க சொல்லுவாங்க. இன்னும் போடல, நம்ம அதை போட்டு வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு அறுவடையிலே வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.